வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இது பார்த்தீங்கன்னா மாக் இன்டர்வியூ எப்படி ஒரு பர்சன் அட்டெண்ட் பண்ணாங்க, என்னென்ன கேள்விலாம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு அப்படின்ற வீடியோ தான். ஸோ இது புது வீடியோவா ஒரு இனிஷியேட்டிவா நம்ம சேனல்ல போடலாம் தான். எப்பயுமே ஃபீட்பேக் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அவங்களே என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு உங்களுக்கு சொன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி இப்படிலாம் இன்டர்வியூல கேள்வி கேட்கப்படுகிறதா நீங்களும் உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஸோ என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா இன்னைக்கு CWJ15 கூப்பன் கோட் ஆஃபர் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இல்லை டேரக்டா வெப்சைட்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்க. ஸோ 2 பேனல் வச்சு தரமா நம்ம மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அம்மா குட் மார்னிங்மா. குட் மார்னிங். ஸோ நீங்க பேனல் ஃபர்ஸ்ட் பேனல் அட்டன் பண்ணீங்களா, செகண்ட் பேனலா? ஃபர்ஸ்ட் பேனல் அட்டன் பண்ணீங்க. ஸோ உள்ள போன உடனே உங்களுக்கு என்னென்ன கேள்விலாம் கேட்கப்பட்டது, நீங்க என்னென்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க இந்த மார்க் இன்டர்வியூல அப்படின்றத மக்கள்கிட்ட நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன் பற்றி கேட்டாங்க. பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன் முடிஞ்சுட்டு அப்படியே டேரெக்டாக பேங்கிங் அவேர்னஸ்குள்ளேயே போயிட்டாங்க. என்னென்ன கேள்விகள் பார்த்து சொல்லலாம், நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்க போல. ஆமாம் சார், சொல்லுங்க. ஹவு பேங்க் மொபிலைஸ் டெபாசிட் எந்தெந்த வேஸ்லேருந்து, நம்ம நார்மல் சொல்கிறத விட நிறைய வேஸ்லேருந்து இருக்கும். ஸோ அவங்க நிறைய வேஸை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜென்ரலாக அக்செப்ட் டெபாசிட் அதை மட்டும் சொல்லணுமா வேற? அடுத்து அசெட் அண்ட் லயபிலிட்டி ஆஃப் அ பேங்க். அது கேட்டு வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பேங்கோட பர்பஸ் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் லயபிலிட்டி, ஃபிக்ஸ்டு லயபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்களா? மேனேஜ் பண்ணி சொன்னேன், பட் இன்னும் ப்ராப்பர் டேர்ம்ஸில் அவங்க சஜஷன் கொடுத்தாங்க சார். அடுத்து கரண்ட் அசெட், அதுக்கப்புறம் அசெட் ஆஃப் அ பேங்க், அதுக்கப்புறம் நபார்டு அண்ட் அதோட ரோல்ஸ் பற்றி கேட்டாங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேங்க் அண்ட் நபார்டு 2 பேருக்குள்ள. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரெப்போ ரேட் அண்ட் ஜிடிபி. இதெல்லாம் தான் சார் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்குலாம் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லணுன்றதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கப்பட்டுச்சா, நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி? நல்ல ஃபீட்பேக் தான் சார் சொன்னாங்க. கான்ஃபிடென்ட்டா நல்லா அப்ரோச் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. இன்னும் கான்ஃபிடென்ட்டா நீங்க ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க சார். சூப்பர்மா. உங்க நேம்? சாரு நிகிதா செலஸ்டியன். சூப்பர். ஆல் தி பெஸ்ட்மா, நீங்க எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு. தேங்க் யூ so much. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன் 1010.